அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்துல இருந்து நான் சக்தி டெய்லர். இப்ப இந்த அளவுகளை எடுக்கிற முறை என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, உயரம் முன் டாட், ஷோல்டர் ரெடி, மார்பு சுற்றளவு அக்குள் உயரம், இடுப்பு சுற்றளவு, முன் கழுத்து பின் கழுத்து, கை உயரம் கை சுற்றளவு அக்குள் சுற்றளவு, இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா, நான் உதாரணத்துக்கு இப்ப ஒரு படம் மாதிரி வரைஞ்சி உங்களுக்கு என்னென்னங்கிறது தெளிவா சொல்றேன். அப்புறம் ஒரு பாடியில இதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறது உங்களுக்கு வந்து உயரம் முண்டாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஷோல்டர்னா என்ன, ஷோல்டர் ரெடினா என்ன? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கை வருது இல்லைங்களா, இந்த இடத்துலதான் தையல் வரும் இல்லையா, இந்த இடத்துல தான் தையல் வரும். இங்க இருந்து இந்த இடம் வருது பாருங்க, இந்த இடம் தான் ஷோல்டர் ரெடி. அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அது எந்த அளவு இருந்தாலும் சரி, 1 இன்ச்சில இருந்து நீங்க எந்த அளவு வைக்கிறீங்களோ அது இந்த அளவு எடுக்கிறீங்க இல்லையா, இதுதான் ஷோல்டர் ரெடி. இந்த ஷோல்டர் ரெடி வந்து கம்பல்சரி யாரு என்ன போடுறாங்க, இப்போ கொஞ்சம் பிராடா வேணும்னா ஷோல்டர் ரெடி சின்னதா போடுவாங்க, கொஞ்சம் க்ளோஸா வேணும்னா ஷோல்டர் ரெடி வந்து அதிகமா போடுவாங்க இல்லையா. இதுதான் ஷோல்டர் ரெடி. ஷோல்டர்னா என்ன? ஷோல்டர்ங்கிறது தோள்பட்டை. அதாவது இந்த எலும்புல இருந்து இந்த எலும்பு வரலும், இந்த இடத்துல இருந்து இந்த போன்ல இருந்து இந்த போன் வரலும் முழுசா எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் தோள்பட்டை அளவு. இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா நார்மல் ஜாக்கெட் உட்காருமா அப்படின்னா உட்காராது. இந்த முழு அளவு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது எதுக்கு ஆகும்னாக்கா, காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, இந்த மூணுக்குமே இந்த போன்ல இருந்து இந்த போன் வரலாம். அதாவது இந்த போன்ல இருந்து இந்த போன் வரலும் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த 3 அளவுக்கும் அது ஒத்து வரும். நாம நார்மல் நெக்குக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரலாம் அக்குளுடைய உயரத்துல நடுவுல பாத்தீங்கன்னா இப்படி கை முன்னாடி நீட்டும் போது ஒரு குழி விழும் சரிங்களா. அந்த குழியில இருந்து இந்த குழி வரல எடுத்தீங்கன்னாக்கா நார்மல் நெக்குக்கு நீங்க போட்டுக்கலாம். அதாவது இந்த அளவு வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி விழும். இந்த அளவு எடுத்தீங்கன்னாக்கா நார்மல் நெக்குக்கு நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஷோல்டர் அளவு. நீங்க ஷோல்டர் ரெடி எங்க எடுக்கிறீங்களோ, நீங்க இங்க எடுக்கிறீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருந்து தான் உயரம் அளக்கணும். இந்த ஷோல்டர் ரெடியில இருந்து தான் டேப் வச்சு உயரம் அளக்கணும். அதே மாதிரியே முன் டாட், அந்த ஷோல்டர் ரெடி இப்ப இங்க போடுறோம் இல்லையா ஷோல்டர் ரெடி, அந்த ஷோல்டர் ரெடி எங்க எடுக்கிறோமோ அங்க இருந்து தான் முன் டாட் எடுக்கணும். முன் டாட்டோட உயரத்தையும் அந்த இடத்துல தான் எடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த அக்குள் உயரம் அப்படிங்கிறது இந்த முன் டாட் எடுக்கும் போது எடுத்துக்கலாம். இந்த முன் டாட் எடுக்கும் போது இந்த அக்குள் உயரத்தை எடுத்துக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா 2 அளவு இருக்கு. ஒன்னு நெஞ்சளவு, இன்னொன்னு மார்பளவு. இந்த 2 அளவுல எது பெருசா இருக்கோ அதை தெளிவா எடுத்துக்கங்க சரிங்களா. அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு. மார்பு எங்க முடியுதோ அந்த இடத்துல நீங்க இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். கடைசி கொக்கிக்கிட்டு எடுக்க தேவையில்ல. மார்பு சுற்றளவு எங்க முடியுதோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். அடுத்து முன் பின் கழுத்து. முன்னாடி கழுத்தை எடுக்கும் பொழுது கிராஸ்ல எடுக்கணும், பின்னாடி கழுத்து எடுக்கும் போதும் கிராஸ்ல தான் எடுக்கணும் சரிங்களா. எங்க ஷோல்டர் ரெடி, நல்லா கவனமா கேட்டுங்க, இந்த ஷோல்டரோட அளவு ரெடி அளவு எங்க இருக்கோ அங்க இருந்து தான் அனைத்து அளவுகளும் எடுக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கை உயரம் கை சுற்றளவு அக்குள் சுற்றளவு. கை உயரம் அப்படிங்கிறது இந்த தையல் வருது இல்லைங்களா, இந்த தையல்ல இருந்து கை உயரம் என்ன கேட்கறாங்களோ அந்த கை உயரத்தை நீங்க அளவு எடுத்துக்கணும். எங்க உயரம் எடுக்கிறீங்களோ அங்கதான் இந்த கை சுற்றளவு, எங்க உயரம் எடுக்கிறீங்களோ அங்கதான் இந்த கை சுற்றளவை நீங்க எடுக்கணும். அப்புறம் அக்குள் சுற்றளவு. இந்த அக்குள் சுற்றளவு எடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டா எடுக்கணும். நீங்க இந்த அக்குள் சுற்றளவை கரெக்டா இந்த ஷேப்ல எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அக்குள் சுற்றளவு கரெக்டா வரும் சரிங்களா. இந்த அளவுகளை நீங்க ஒரு நோட்ல தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெளிவா சொல்றேன். வணக்கம்.